அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாம யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாம யோகம் என்ன அப்படின்னா வரியான் நாம யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நாம யோகம் 18வது நாம யோகம். சரிங்களா? இந்த நாம யோகம் சுப நாம யோகம், சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாம யோகம் சொல்லலாம். இந்த நாம யோகத்துக்கு அதிபதி யார் பார்த்தோம் அப்படின்னா, அதிதேவதை யார் வருது பார்த்தா குபேரனே வரார். ஸோ இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதானி பரம்பரை, அம்பானி அதானி பரம்பரைன்னு சொல்லலாம், கர்ண பரம்பரைன்னு சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகம். இதில் பிறந்தவர்கள் அத்தகைய தன்மையுடையவர்கள். பேர் புகழ் எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இவங்களுக்கு தயாள குணங்கள், தான தர்மங்கள் நல்லா செய்வாங்க. பக்திமான்கள் சொல்லலாம். உதவும் மனப்பான்மை, எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும். எந்த ஒரு வேலையை கரெக்டாக செய்து முடிப்பாங்க. சிறியவர் பெரியவர்களாக போற்றி மதிப்பாங்க. கோயில் குளங்கள்லாம் நிறைய செல்பவர்களாக இருப்பாங்க. கோயிலெலாம் எடுத்து நடத்துகிறவங்களாகவும் இருப்பாங்க. தைரியம் மிக்கவர்கள், நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல ஆரோக்கியம் எல்லாமே நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ குணங்கள் பார்த்திங்கன்னா உயரிய சிந்தனைகள், எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை, தயாள குணம், தான வள்ளல் சொல்லலாம். இவங்க பரம்பரை பணக்காரர்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லைனா கூட இவங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த வாழ்க்கை ஒரு பெரிய லெவலுக்கு இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகம். அதே மாதிரி இந்த நாமயோகத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாமயோகத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதான் இவர்கள் எதுவும் சொன்னேன், அதானி பரம்பரை அம்பானி பரம்பரைனா சொல்லலாம். அந்தளவுக்கு செல்வவளம் மிக்கவர்களாக இந்த தானவர்கள். அதேமாதிரி இவங்களுக்கு களத்திரம் அமைந்த உடனே இன்னும் யோகம் அதிகமாக இருக்கும். இந்த நாமயோகத்தை பிறந்தவருக்கு களத்திரம் அமைந்த உடனே தான் யோகமே அதிகமாக டபுள் ஆகும். 40 வயசுக்கு மேலே இவங்க ஒரு உயரிய நிலை, அந்தஸ்து, சமூகத்தில் ஒரு புகழ், பேர் எல்லாம் நிறைந்தவர்களாகவே இருப்பாங்க. அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள். எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவாங்க இவங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டோன்ஸ்லாம் ரத்தினக்கல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வியாபாரம் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் இவங்க நல்லா கொடி கட்டி பறப்பாங்க. அதேமாதிரி இவங்க அந்த வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க இந்த ராசிக்கு இந்த கல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கல் கட்ட இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லச்சு, இவங்க சொல்கிறது கரெக்டாக பலிக்கும். அதாவது வாக்கு பலிதம் உண்டுன்னு சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு எந்த ஒரு வேலையாகட்டும், சிறந்த பேர் புகழ் ஏதாவது சிறந்து விளங்குபவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம். சிறந்து விளங்குபவர்கள், வெற்றி கொடி கட்டுபவர்கள். அத்தகைய சிறப்பு இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு. யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அப்புறம் தொடர் வெற்றிகள், புகழ், பேர், செல்வம், செல்வாக்கு எல்லாம் உண்டு. வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே உண்டு. ஏன்னா குபேரனாக இருக்கிறதுனால எல்லாமே தெரியும். உங்களுக்கு பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரன். அப்படி இருந்துச்சு இவங்க அந்த இதில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு சொல்லவா வேணும்? அதனால் கரும்பு துண்ண கூலியாக காசு கூலியான்ற மாதிரி இவர்களுக்கு அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். நல்ல எண்ணங்கள் இவர்கள், அதுதான் மெயினாக தான். நல்ல எண்ணங்கள், நல்ல குடிப்பிறப்பில் பிறந்திருப்பாங்க. நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும், நீதி நேர்மையெல்லாம் இருக்கும். நல்ல படிப்பாளிகள், நல்லா பேசுவாங்க, பேச்சு திறமை நல்லாவே இருக்கும். செல்வாக்கு எல்லாமே நிறைந்தவர்களாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாமயோகம் இந்த சிறப்பு நாமயோகம், இந்த வரியான் நாமயோகம். ஓகேங்களா? அதே மாதிரி இவர்களுக்கு சின்ன காயங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதில் தான் கண்டங்கள் சொன்னால் காயங்கள், அடிக்கடி சின்ன காயங்கள் ஏற்படும். அது ஒரு சின்ன இதுதான், பெரிய இது இருக்காது. ஆனால் இவங்க எங்கள் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக முக்கியம்னு சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்து அவர்களுக்கு சிகிச்சைக்கு தகுந்த நல்ல மருத்துவ சிகிச்சை நல்லபடியாக கொடுக்கணும்னா நல்லா ஆராய்ந்து அது பண்ணி கொடுத்துறது தான் இவங்களுக்கு இப்போ ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். அந்த விஷயத்தை மட்டும் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது, கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்புகள் இவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி இவர்களுக்கு தொழில்கள் எல்லாமே நல்ல தொழில்கள் தான் இருக்கும். வியாபாரம் நல்லா பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்க நல்ல முன்னேற்றம் நல்லாவே காணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் வர நாளில் குபேர பூஜை பண்ணுறது வழிபட்டாங்க. தேனாபிஷேகம் பண்ணி குபேரனை வழிபட்டாங்க அப்படின்னா குபேர யந்திரம் வச்சோ இல்லை குபேர காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட்டாங்க அப்படின்னா இவர்கள் என்றென்றும் செல்வந்தர்களே,
அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். அதேமாதிரி இவர்களுக்கு வந்து வெளிநாடு போகிற யோகமும் உண்டு. இந்த பிஸ்னஸ்னுண்டா வெளிநாடு போயிடுவாங்க எப்படியோ, அதனால் இவங்க அந்த இதுவும் வந்து ஒரு இது சுக்கிரன் வந்து வச்சு வெளிநாடு யோகம் இருக்குன்னே சொல்லிடலாம் நம்ம. அது ஒரு சிறப்பு இருக்குது. இந்த நாமத்தில் பிறந்தவர் வெளிநாடு நிச்சயமாக போயிடுவாங்க. தொழில் மூலியமாக போகலாம், இல்லை வந்து இவங்க இங்கேருந்து அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குற அளவுக்கு கூட போகலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த நாமயோகத்தில் யோகி அவயோகி யாருன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இந்த நாமயோகத்துக்கு வந்து இந்த வரியாக நாமயோகத்துக்கு யோகி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவானே வர்றார் பாருங்கள். அங்கேயும் ஒரு குரு. ஸோ குரு வந்து என்ன சொல்லலாம், புத்திரக்காரகன், தனக்காரகன், எல்லாத்துக்கும் நம்ம தான் சொல்லுவோம், குரு தான் சொல்லுவோம் ஆன்மீகம். ஸோ அவர் தான் இங்கே யோகியாக வர்றார். அதே குருவோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்து இது யோக நட்சத்திரமாக வரும். ஸோ அப்போ இந்த குரு தசை 16 வருஷம். ஸோ இந்த குரு தசை 16 வருஷம் தான் இவங்களுக்கு அள்ளித்தரும் வருஷம்னு நம்ம சொல்லிடலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இது. அதே மாதிரி இவங்க அந்த 16 வருஷங்கள் இவங்க வந்து ஒரு உயரிய நிலைக்கு போயிடுவாங்க. நடுவத்தர வயதில் வருது வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இவங்களுக்கு பிடிக்கவே முடியாது இவங்களை. அதாவது விஐபி மாதிரி தான் இவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இப்போ தான் இவங்களை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வந்து அந்த யோக தசையில், அந்த குரு தசையில் இவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லை. அபரிவிதமான வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு இவங்களுக்கு. தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும், கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. தான தர்மங்கள்லாம் செய்வாங்க, எல்லாருக்கும் கொடுத்து உதவும் மனப்பான்மை இவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்கது தான் வந்து இந்த குரு திசை இந்த 16 வருஷமாக இவங்களுக்கு நடக்கும். அந்த குரு பகவான் வந்து அதே வந்து அந்த குரு பகவானும் ஒரு நல்ல நட்சத்திர திசையில் இருந்த சுக்கிரன் இல்லை வந்து சந்திரன் இதுலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இன்னும் அந்த தசையும் வந்து இவங்களுக்கு மேலும் சிறப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு தசை நடக்கச்சே வந்து இவங்க வந்து குரு தட்சிணாமூர்த்தி, செங்கோட்டையில் இருக்க தட்சிணாமூர்த்தி போயிட்டு வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு மேலும் சிறப்புகள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதே போல் இந்த குரு தசை நடக்கச்சே வந்து இவங்க வந்து பெண்களுக்குன்னா வந்து மஞ்சள் கலர் வஸ்திரதானம், அதான் புடவை இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா மஞ்சள் கலரில் கொடுக்கறது சிறப்பு. ஆண்களுக்குன்னா வந்து இளம் பட்டு, ஒயிட்டில் லைட் பட்டு இல்லையா, மஞ்சள் பட்டு, அது மாதிரி மஞ்சள் பட்டுக்கு அந்த வேஷ்டி இந்த மாதிரி இவங்க தானமாக கொடுத்து இது பண்ணாங்க. இல்லை நம்ம வீட்டு பெண்ணுங்களுக்கே ஏதாவது கொடுக்குறோம், துணி எடுத்து கொடுக்குறோம், இதை மாதிரி எடுத்து கொடுக்குறதோ. ஆனால் வெளியாள் கொடுக்கறது மேலும் சிறப்பு. வெளியாள் கொடுக்கறது ஒரு சில மனப்போ வீட்டில் இருக்கவங்க எடுத்து கொடுக்குறதுனா அது எப்படியாவது பெண்கள் ஆண்கள் அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பெண்களாக இருந்தால் மஞ்சள் கலர் வஸ்திரமும், ஆண்களாக இருந்தால் மஞ்சள் பட்டு வேஷ்டி இது மாதிரி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு அதிக நன்மைகள் வரும். செல்வம் என்றைக்கும் வீட்டு மகாலட்சுமி யோகம் இருக்குதுன்னு சொல்லலாம். வீட்லேயே வந்து மகாலட்சுமி தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த குரு தசை இவங்களுக்கு அமையும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே சொல்லவே வேண்டாம், ஓகேங்களா? அத்தகைய சிறப்பு மிக்கது இவங்களுக்கு இந்த யோகம். அதனால தான் பெண்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னர் வந்தவொடனே தான் இவங்களுக்கு வந்து இன்னும் மேலே தூக்குன்றது. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக வராரு பெண்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கச்சு அந்த லைஃப் பார்ட்னர் அவங்க வந்த உடனே தான் இவங்க லைஃபே மேலே போகும்னு சொன்ன உயிர நிலை. அதேமாதிரி இந்த 40 வயசு மேலே இவங்க கொடி கட்டி பறக்கிறது தான் பேர் புகழ் எல்லாம் நிலைச்சி நிற்கும். இவங்க வீடெல்லாம் கூட பார்த்தா பெரிய பெரிய பங்களா வீடு தான். ஆடு எல்லாம் நல்லா டிசைன் எல்லாம் இன்டீரியர்லாம் பண்ணி ஆடை அலங்காரங்கள்லாம் நல்லா இது பண்ணி ஒரு பெரிய ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இவங்க வீடெல்லாம் பார்த்தா. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு அவயோகி. இந்த அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரிய பகவான் ஒருவர். இந்த அவயோக நட்சத்திரம் எதுன்னு பார்த்தோன்னா உத்திர நட்சத்திரம் வரும். ஸோ இந்த சூரிய தசை வந்து இவங்களுக்கு 6 வருடம். ஸோ இந்த 6 வருடம் அப்படின்றப்ப இந்த வருடம் இவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் பகை இதாகும். அதாவது இது எதிரி மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் கலத்திரக்காரன், சூரியன் வந்து ஆத்மகாரகன். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது வரும். அந்த 6 வருட காலகட்டங்கள் வந்து இவங்க கவனமாக இருக்கிறது நன்மைகள் அதிகமாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 6 வருட காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து இங்கே ஞாயிறு அப்படின்றது இது பேர், கிழமை பேர் இல்லைங்க, ஊர் பேர். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் ரெட்யூஸ் புழல் பக்கத்தில், புழலேரின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த புழல்ன்ற ஊரில் பக்கத்தில் இந்த ஞாயிறுன்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்க சூரிய பகவானை போயிட்டு வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த சூரிய தசை வந்து கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த அந்த கோயில் போச்சு அவங்க 12 தாமரைப்பூ, அதாவது சூரியன் பொதுவாக வந்து நம்ம 12 ராசி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த 12 ராசிலையும் ஒரு ராசியில் ஒரு மாதம் சூரியன் வந்து பயணிப்பார்.
அப்படி பயணிக்கும்போது அது ஒரு ஒரு ராசிக்கு வந்து சூரியனுக்கு வந்து ஒரு ஒரு பேர். அதாவது எப்படி சொன்னால் பாஸ்கரமூர்த்தின்னுவாங்க, திவாகரமூர்த்தி அப்படின்வாங்க, விவஸ்திரமூர்த்தி, ஒரு சூரியமூர்த்தி, ஆதித்யமூர்த்தி, இப்படி பல பெயர்கள். 12 ராசிக்கு வந்து ஒரு ஒரு பேர் சூரியன் ஒரு பேரில் தான் இருப்பார். அது என்னென்னா நான் பின்னாடி ஒரு பதிவில் நான் சூரியனை பற்றி பேசிச்சோம், இல்லை பதிவிலே நம்ம சொல்லலாம். சரி, இப்போதைக்கு இது வண்டி தெரிஞ்சுக்க. அதான் 12 ராசிக்கும் வந்து சூரியனுக்கு ஒரு 12 பேர் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கச்சே வந்து அதனால தான் வந்து 12 தாமரை பூ வந்து அவங்களுக்கு வந்து பூஜையில் வச்சு இது பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் இவங்க தானம் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, கடைநிலை ஊழியர்களுக்கு தானம் வழங்கினாங்க அப்படின்னா வந்து மேலும் நன்மைகள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாமத்தில் பிறந்தவர்களான யோகி யார், அவயோகி யார், இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய இதெல்லாம் என்னன்னு நம்ம இப்போ பார்த்தோம். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து நம்ம இந்த கர்மா இந்த இதில் பிறந்த நல்ல இது இருக்கு இல்லையா, அதேமாதிரி குழந்தைங்கள் விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நல்ல விதமாக அமைகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த நாமயோகம் வர அன்னைக்கு, அதாவது இந்த வரியா நாமயோகம் வர அன்னைக்கு பிருத்திங்கரா தேவிக்கு வந்து எலுமிச்சை பழ சாதம் படைச்சி அதை வந்து நிவேதனம் பண்ணி அதை வந்து தானம் பண்ணாலும், அன்னதானம் மாதிரி கொடுத்தாலும், இவங்க சாப்பிட்டுட்டு கொடுத்தாலும் சரி, இவங்களுடைய இது வந்து அந்த கர்மா வந்து குறைஞ்சி நல்ல வழி அடைமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் உண்மையிலே இவர்கள் பாக்கியசாலிகள் தான். உயரிய எண்ணங்கள், அதான் ஃபஸ்ட்டே சொன்ன அதானி பரம்பரை, அம்பானி பரம்பரைன்ட்டு கர்ண பரம்பரை, கர்ண வள்ளல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குபேரனே இந்த அதிதேவதையாக இருக்கிறதுனால அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகம். சரிங்களா? இதோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு நாமயோகத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.